பசிக்குது பாட்டி. கூட்டிட்டு வா. வா போய் சாப்பிடலாம். ரசதி, பெரியம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அவங்க ஞாபகம் பூரா பூமிகா மேல தான் இருக்கும். இந்த பிறந்த நாளுக்காக தான் அவங்க இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தாங்க. குழந்தை பிறந்த தேதி, நேரம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. நேரடியாவே சொல்றேன், இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை. இந்த குழந்தை பிறந்த நேரம் உங்க 2 குடும்பத்துக்கும் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பெரிய குடும்பத்தில் இருக்கிற ஆணிவேருக்கு ஆபத்து. என்ன சாமி, என் பொண்ணுக்கு நான் ஆசையா ஜாதகம் எழுத சொன்னேன். நீங்க என்னடான்னா? நான் சொல்லலம்மா, ஜாதகம் சொல்லுது, கட்டம் சொல்லுது. இன்னும் உடைச்சு சொல்லணும்னா, இந்த குழந்தை பிறந்த நேரம் ராசி லக்னப்படி மரகதம்மா உயிருக்கு தான் ஆபத்து. மரகதம்மாவும் குழந்தையும் பக்கத்துல இருந்து பாத்துக்காம தள்ளி தூரமா இருக்கிறது தான் நல்லது. இத தவிர வேற வழியே இல்லையா? இல்லம்மா, இதுக்கு தீர்வு ஒண்ணுதான். இன்னும் 6 வருஷம் விலைக்கு தூரமா இருக்கிறது தான் நல்லது. என்ன சாமி, இப்படி ஒரு பரிகாரமா? இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு, பழகின சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு நாங்க எப்படி வெளியூர்ல போய் தங்க முடியும்? இந்த ஊர்லயே நாங்க அவங்கள பார்க்காம எங்கேயாவது தங்கிடலாம்ல? இங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தர் பார்க்க வேண்டிய சூழல் வரும். அதனாலதான் சொல்றேன், ஒரு 6 வருஷம் வெளியில தங்கிட்டு குழந்தைக்கு 6வது பிறந்த நாள் முடிஞ்சதும் வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கலாம். பெரியவங்க உசுர முக்கியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க இருந்துதான் ஆகணும். ரசதி, என்னாச்சு? என்ன நம்ம சொந்த ஊரை விட்டு, நம்மளோட சொந்த பந்தங்களை விட்டுட்டு இங்க வந்து இருக்குமே நினைச்சு ஃபீல் பண்றியா? ஆமா மாமா, நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஊரை விட்டு போனதில்ல. பெரியத்த நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் என் சேர்மன் பதவியை கூட விட்டுட்டு வந்தேன். இப்போ நீ சேர்மன் பதவியை விட்டுட்டு வந்த எதுக்காக? நம்ம குழந்தையும் பெரியமாவும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே? ஸ்ரீரங்கம் கூட ரொம்ப நல்ல ஊரு தான். இங்க வந்து எவ்வளவு பேர் நமக்கு பழக்கமாயிருக்காங்க. இப்ப நம்ம சொந்த ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்க போறோம். சந்தோஷம் தானே மாமா? இப்பதான் ஸ்ரீரங்கம் வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 6 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாரையும் நேர்ல பார்க்க போறோம். என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ராசாத்தி, அதே சந்தோஷத்தோட நான் இப்ப நம்ம எல்லாம் ஊருக்கு கிளம்ப வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இப்பவே கிளம்பலாம், சரியா? ஸ்வேதாவுக்கு நல்லபடியா பிறந்த நாளை கொண்டாடியாச்சு. ஆனா பூமிகா கூட இருக்க முடியல. அவளோட பிறந்த நாளை அவங்க எப்படி கொண்டாடுறாங்களோ என்னவோ.
என்ன பாரி தம்பி, எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க? என்ன ராசாத்தி, என்ன ஆச்சு? ஏன் கண் கலங்குற? என்ன பிரச்சனை? அத்தை, குழந்தைக்கு ஜாதகம் கணிச்சு எழுதலான்னு ஜோசியரை பார்க்க போனோம். இவ பிறந்த நேரம், தேதி, ராசி, நட்சத்திரம் எல்லாம் பார்த்து குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை. அதனால 6 வருஷம் பெரியவங்க உங்களெல்லாம் பிரிஞ்சிருக்கணும்னு சொன்னாரு. இல்லனா உங்க உயிருக்கு ஆபத்தான். என்ன ராசாத்தி நீ? ஜோசியர் சொல்லிட்டா அது அப்படியே நம்பிடுறதா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இல்ல அத்தை, நீங்க குழந்தை மேல இருக்கிற பாசத்துல சொல்றீங்க. ஆனா நான் உங்களையும் பெரிய மாமாவையும் பத்தி யோசிக்கிறேன். ஜாதகம் உண்மைன்னு நான் அப்படியே அதை நம்ப சொல்லல. ஆனா அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. இல்ல ராசாத்தி, அத்தை, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நாங்க இங்க இருந்து கிளம்புறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். ஆமாம் பெரியமா, நாங்க ஸ்ரீரங்கம் போய் கொஞ்ச காலம் இருந்துட்டு வரலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமா அத்தை, இவருக்கு இவரோட ஃப்ரெண்டு மூலமா அங்கேயே ஒரு வேலை பார்க்க சொல்லியிருக்கோம். ராசாத்தி, நீ இந்த ஊரு சேர்மன்மா, நீ அங்க போயிட்டா இங்க? மாமா, எனக்கு நீங்களும் அத்தையும் தான் முக்கியம். அதனால நான் சேர்மன் பதவியை ராஜினாமா பண்ண போறேன். நானும் ஸ்ரீரங்கத்துல ஏதாவது வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பாத்துக்கலாம் மரகதம். போயிட்டு வரோம் அத்தை. போயிட்டு வரோம் மாமா. சரி ராசாத்தி. சரி பெரியமா, நாங்க போயிட்டு வரோம் பெரியப்பா. நாங்க வரோம்க்கா. அண்ணே வரேன்னு வரேன் நீ. சரிங்க தம்பி. அழாத மரகதம், எல்லாம் சரியாயிடும். என் செல்லம், என் அம்மா குட்டி, நீ எங்கடா இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பிறந்த நாள் நல்லபடியா கொண்டாடினியா? பாட்டி எடுத்து கொடுத்த Dress உனக்கு பிடிச்சிருந்ததா? பாட்டிய பார்க்க எப்ப நீ வருவ?
ஸ்வேதா நல்லா சாப்பிடுமா. ம். என்ன கண்மணி, நான் 10 மணிக்குள்ள சாப்பிட்டு மாத்திரை போடணும்னு தெரியும்ல? ஆ, தெரியும் அத்தை. பர்த்டே பார்ட்டிக்கு வந்தவங்களை அனுப்பிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி அத்தை. உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்ததுனால எங்க எல்லாரையும் மறந்துட்ட அதானே? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. என்ன இல்ல அத்த? பொறுப்புன்னு ஒண்ணு இருந்தா டைமுக்கு வந்து சாப்பாடு போட்டிருப்ப. இப்ப இத நீயே சாப்பிடு. ஐயோ அத்தை, சம்மந்தி. என்ன மறக்குது இது? என்ன கண்மணி, அவ கோபத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இனிமே இப்படி பண்ணாத. மா, பாட்டி ஏமா கோவமா போறாங்க? அது உங்க அம்மாவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டா நம்ம எல்லாரையும் மறந்துடுவாங்க. அதான் பாட்டிக்கு கோவம் வந்துருச்சு. நீ கேள்வி கேட்காம அமைதியா சாப்பிடு. பாட்டி இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லையே. பூமிகா செல்லம், ஹாப்பி பர்த்டே தங்கம். தேங்க்ஸ் பாட்டி. ஐ மிஸ் யூ பாட்டி. நானும் தான் உன்னை 6 வருஷமா மிஸ் பண்றேன். சரி சொல்லு, பாட்டி எடுத்து கொடுத்த Dress உனக்கு பிடிச்சிருந்ததா? பாட்டி, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். ஆ? நீங்க எடுத்து கொடுத்த Dress உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. என் செல்லத்துக்கு பாட்டிய அவ்வளவு பிடிக்குமா? சரி, காலையில இருந்து நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க எல்லாத்தையும் பாட்டி கிட்ட சொல்லுங்க. பாட்டி, ம். இன்னைக்கு காலையில உங்க ஸ்கூல்ல ஓட்டப்பந்தயம் வச்சாங்க பாட்டி. என்னது, நீ ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிட்டியா? ஆமா, முழுசா கேளுங்க பாட்டி. சரி சொல்லு சொல்லு. எல்லாரையும் விட நான் தான் கடைசியில ஓடுனேன். அதான் எனக்கு தெரியுமே. உனக்கு எதுக்கு இந்த வேலை? என்ன பாட்டி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க? உங்க பேத்தி பூமிகாவா கொக்கா? ம். எனக்கு வந்ததுல கோபம் அப்படியே வெறி பிடிச்ச லயன் மாதிரியே ஃபாஸ்டா ஒவ்வொருத்தரா முந்திட்டே வந்தேன். ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னாச்சு? நல்லா தானே ஓடுன. அங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். ஆ? கடைசியா ஓடி வந்த பொண்ணு எனக்கே டஃப் கொடுத்தா. எனக்கு ஈக்குவலா ஓடி வந்தா. ஆனாலும் நான் தான் ஜெயிச்சேன். சூப்பர் பூமிகா. உன்னோட பிறந்த நாள் அதுவுமா? ஓட்ட பந்தயத்துல நீ ஜெயிச்சிருக்க. ஆமா பாட்டி, நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ம். இன்னும் முழுசா கேளு. அம்மா, பூமிகா எங்க? அவ என்ன பண்ணுவா? அவ பாட்டி கூட பேசிட்டு இருப்பா. சரி, அம்மா என்ன சொன்னாங்க? இது மாதிரி பண்ண கூடாது, நேர்மையா இருக்கணும்னு சொன்னாங்க. ஆமா பூமிகா, அம்மா சொன்ன மாதிரி நடந்துக்கணும். சரியா? சரி பாட்டி. வேற என்ன பண்ணீங்க? கோயிலுக்கு போனீங்களா? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு ஆசிரமத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லாரோடையும் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடணும். அப்படியா? ஆமா. பாட்டி கூட கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணி ஸ்வேதாவையும் கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து கேக் வெட்டி கொண்டாடணும். அக்கா எப்படி இருக்கா? ம், நல்லா இருக்கா. பதட்டப்படாத பதட்டப்படாத, நான் தான்.
பூமிகா, தாத்தா வந்திருக்காரு. ஹாப்பி பர்த்டே பூமிகா. தேங்க்ஸ் தாத்தா. நீ பேசு. ஓகேடா. குட் நைட் டா குட்டி. ஓகே பாட்டி, குட் நைட். குட் நைட். பை. ஓகே பை. மரகதம், நீ இனி என் குழந்தை மேல அதீத பாசம் வச்சிருக்க. எனக்கே கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம 10 மணிக்கு மேல பூமிகா கிட்ட போன்ல கொஞ்சற. இந்த 2 விஷயமும் கண்மணிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? தெரிஞ்சாதானே. அதுவும் இல்லாம பூமிகாவும் ஏன் பேத்தி தானங்க. ஏன் ஸ்வேதாவும் உன் பேத்தி தானே? என்னங்க பேசுறீங்க? ஸ்வேதா என் கூடவே இருக்கா. என்னோட பாசம் முழுக்க அவளுக்கு கிடைக்குது. ஆனா பூமிகா அப்படி இல்லையே. எவ்ளோ தூரத்துல இருக்கா. அவங்க ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கிறதே எனக்காக தானே. அப்படி இருக்கும்போது நான் பாசம் காட்ட தானே செய்வேன். நீ சொல்றது நியாயமா தான் இருக்கு. குமரன் இனியன் 2 பேரும் குழந்தையா இருக்கும்போது குமரனை விட நீ இனிய மேல பாசத்தை காட்டின. இப்போ இனிய குழந்தை மேலயும் பாசத்தை காட்டுறியே. என்னங்க சொல்றீங்க? பூமிகா செத்து பொழைச்ச குழந்தை. ராசாத்தியோட மூச்சு காத்து பட்டதும் தான் உயிர் பொழைச்சா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு பேர் வைக்கும்போது நான் கடைசியா தூக்கி கொஞ்சினது. இப்போ முழுசா 6 வருஷம் ஆயிடுச்சு. அதனாலதான் எனக்கு பாசம் அதிகமா இருக்கு. சரி, கூடிய சீக்கிரம் இங்க தானே வரப்போறாங்க. வரட்டும், நானும் என் பேத்திய கொஞ்சிக்கிறேன். தாராளமா கொஞ்சுங்க. நானா வேண்டாங்கிறேன்? சரி, எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நான் தூங்க போறேன். இது பூமிகாவோட தொப்புள் கொடி. அவ என்ன பிரிஞ்சிருந்தாலும் இந்த தொப்புள் கொடி என் கூடவே இருக்கு.